ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். அப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு பொரிச்சு வந்தோடனே சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும்மா. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப ஷேப்புக்கேற்ப கட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் உப்பு தேவையான அளவு உங்களுக்கு எப்படி கூட குறைச்சல் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு நான் எனக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. உப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வதங்கும். நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் லைட்டாக கலருக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 கருவேப்பிலை போட்டுக்கிறேன். போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா வதக்கோங்கம்மா. அப்புறம் ஃபைனலாக முட்டை உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை போட்டுக்கோங்க. என்கிட்ட 4 முட்டை இருக்குது, நான் 4 முட்டை போட்டுக்கிறேன். எப்பயுமே முட்டை பொடி மாஸ்க்கு வெங்காயம் கொஞ்சம் தூக்கலாக இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் உங்களுக்கு சுவை இன்னும் அதிகமாக ஏற்றி கொடுக்கும். முட்டை போட்டதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு மூடி வச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாகும். அப்புறம் அதை அப்படியே பரட்டி விடுங்க. ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெந்துடும் முட்டை. கடாயில் ஒட்டிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க. அடுத்து ஃபைனல் டச்சு நம்ம முட்டை பொடி மாஸ்க்கு மிளகு பொடி போட்டு நல்லா சாட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. நல்லா குண்டாக ஒரு முட்டை பொடி மாசு. நான் மூடி வச்சு கிண்டிக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் செய்கிறதுக்கு, ஈஸியாக செஞ்சிடலாம். நான் முட்டை உடைக்கிறதுக்காண்டி சும்மா குத்தி விடுறேன் கரண்டியால். நீங்கள் நல்லா அதை போட்டு கிண்டிங்கனாலே அது நல்லா உடஞ்சி வந்துடும். முட்டை பொடி மாஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பியாக வேணுன்னா கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. கிறிஸ்பியாக இருக்கும் இன்னும் நல்லா வெந்து.
ஓகே, சூப்பர். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆஃப்டர் 5 மினிட்ஸ். ஓகே, ஃபைனலாக நம்ம முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்ல வெங்காயம் அதிகமாக போட்டு, பச்சை மிளகா கம்மியாக போட்டு, பெப்பர் அதிகமாக போட்டு நல்லா முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.